அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதுல பயிற்சி கணக்கு 7 தான் பார்க்க போறோம். 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை ரூபாய் 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு. விவரம்: வங்கி மேல் வரைபற்று, கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, கணினி, இயந்திரம், சரக்கிருப்பு, கடனீந்தோர், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, கைரொக்கம். அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக ரூபாய் 30,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 4,000. அவருடைய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். போன தடவை பார்த்த பயிற்சி கணக்கு 6 பார்த்த மாதிரியே தான் இந்த பயிற்சி கணக்கும் 7. அதே மாதிரி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பயிற்சி கணக்கு 7. சுபா என்பவரின் 2018 ஏப்ரல் 1ஆம் நாளைய நிலை அறிக்கை. பொறுப்புகள், சொத்துக்கள். இப்போ கணக்கில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு புக்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்குது? வங்கி மேல் வரைபற்று. வங்கி மேல் வரைபற்று எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000. அடுத்தது என்ன இருக்குது? கடனாளிகள், அது சொத்துக்கள் சைடு வரும். எவ்வளோ? 1,80,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, அது சொத்து. அப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ? 70,000. அடுத்தது கணினி, கணினியும் சொத்து, 30,000. அடுத்தது இயந்திரம், இயந்திரமும் என்ன? அதுவும் சொத்து தான். அப்போ 3,00,000 சொத்துக்கள் சைடு. சரக்கிருப்பு, அதுவும் சொத்து, சொத்துக்கள் சைடு 1,60,000. அடுத்தது கை ரொக்கம். கை ரொக்கம் அப்படிங்கிறது எது? சொத்து. அப்போ சொத்துக்கள் சைடு 60,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கடனீந்தோர், கடனீந்தோர் பொறுப்பு, அது 90,000. அடுத்தது செலுத்துறதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்துறதுக்கு மாற்றுச்சீட்டு எவ்வளோ? 2,40,000. இப்போ இதில் எந்த சைடு அதிகமாக இருக்கு நம்ம பார்த்து கூட்டணும் அப்படின்னா, இது சொத்துக்கள் சைடு தான். உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8,00,000 இருக்குது. அதில் பொறுப்புகள் சைடு 8,00,000 போட்டுட்டு பொறுப்புகள் சைடு இந்த இதை கூட்டி 8,00,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கான முதல் கிடச்சிரும். முதல் எவ்வளோ? 4,20,000. இந்த முதலை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்கணும். இப்போ லாப நட்ட அறிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? சுபா என்பவரின் 2018 ஏப்ரல் 1ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை. இப்போ கணக்கில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அப்போ தொடக்க முதல்ங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச முதல் என்ன அப்படின்னா இறுதி முதல். அப்போ நம்ம விவரம் தொகை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போடுவோம்? லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்க இறுதி முதல். இறுதி முதல் எவ்வளோ? 4,20,000 நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்தது அதோட என்ன செய்யணும்? எடுப்பு. அவங்க கூடுதல் சொந்த பயனுக்காக எடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000. அப்போ 4,20,000 30 கூட்டணும் அப்படின்னா 50,000. அடுத்தது அதோட என்ன செய்யணும்? கூடுதல் முதலை கழிக்கணும். கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. அதை கழிச்சோம் அப்படின்னா 4,10,000. தொடக்க முதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 1,20,000. 4,10,000 1,20 கழிச்சோம் அப்படின்னா 2,90,000 அப்படிங்கிறது தானா நமக்கான லாபம். அதுதான் ஆன்சர். இப்போ நமக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2,90,000. நன்றி.